ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தோல்விகள் வெற்றிகளாக மாற கந்தசஷ்டி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒருவருடைய வாழ்க்கையில் பல காரியங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். அந்த காரியங்களை நாம் செய்யும் போது அந்த காரியத்தில் வெற்றி அடைய வேண்டும் என்று நினைத்துத்தான் செய்வோம். ஆனால் அது பலருக்குமே அவர்கள் நினைத்தது போல வெற்றியை தராது. எதை செய்தாலும் அதில் ஏதாவது ஒரு தடங்களோ தோல்வியோ வந்து கொண்டே இருக்கும். கொடுத்த பணத்தை திரும்ப பெற முடியாத சூழ்நிலையில் இருப்பார்கள். அடமானம் வைத்த நகையை திரும்ப பெற முடியாமல் கஷ்டப்படுவார்கள். வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் வருத்தப்படுவார்கள். இப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டு இருப்பவர்கள் மகா கந்தசஷ்டி நாளன்று செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினத்திற்கு கஷ்டங்களை தந்த சூரனை வதம் செய்த நாள் தான் சூரசம்ஹாரம் என்று நம் அனைவருக்குமே தெரியும். அன்றைய நாளில் முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்யும் போது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையுமே அவர் அழித்து விடுவார் என சொல்லப்படுகிறது. அதனால் தான் பலரும் விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள். விரதம் இருக்க இயலாது என்று நினைப்பவர்கள் நாளைய தினம் இரவு 12 மணிக்குள் வீட்டு பூஜை அறையில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி இந்த மந்திரத்தை கூறினாலே போதும். அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் என சொல்லப்படுகிறது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மகா கந்தசஷ்டி நாளன்று காலையிலிருந்து இரவு 12 மணிக்குள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த வழிபாட்டை நாம் செய்யலாம். இந்த வழிபாட்டை செய்வதற்கு நாம் நம்முடைய வீட்டு பூஜை அறையை தான் பயன்படுத்த வேண்டும். ஒரு தாம்பால தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சிறிதளவு மிளகை போட்டு பரப்பிக் கொள்ளுங்கள். அதற்கு நடுவே ஒரு அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு கிழக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபத்தை ஏற்றி முடித்த பிறகு இந்த தீபத்திற்கு முன்பாக ஒரு டம்ளரில் சுத்தமான குடிக்கிற தண்ணீரை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு தரையில் ஒரு விரிப்பை விரித்து அதற்கு மேல் அமர்ந்து வலது உள்ளங்கையில் 2 மிளகை வைத்துக்கொண்டு இப்போது நான் சொல்ல போகிற இந்த மந்திரத்தை 111 முறை சொல்ல வேண்டும். இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்திருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓம் ஸ்ரீம் ஹைம் க்ளௌம் அதிசய காரிய சித்தியை நமோ நமக. இந்த மந்திரத்தை கூறி முடித்த பிறகு கையில் இருக்கக்கூடிய மிளகை அந்த டம்ளரில் போட்டு விட வேண்டும். குறைந்தபட்சம் 10 நிமிடத்திலிருந்து 20 நிமிடம் வரை அந்த மிளகு தண்ணீரிலேயே இருக்கட்டும். பிறகு அந்த தண்ணீரை குடித்துவிட்டு மிளகை சாப்பிட்டு விட வேண்டும். தீபம் எரிந்து முடிந்த பிறகு தாம்பாளத்தில் வைத்திருந்த மிளகை ஒரு மூட்டையாக கட்டி நிலைவாசலின் வலது புறமாக 3 முறையும் இடது புறமாக 3 முறையும் சுற்றிவிட்டு வீட்டிற்கு வெளியே எடுத்து சென்று கற்பூரத்தை வைத்து எரித்து விட வேண்டும். இந்த முறையில் தீபம் ஏற்றி மந்திரம் கூறி வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் படிப்படியாக நீங்கும். கொடுத்த பணம் கிடைக்கும். நாம் கொடுக்க வேண்டிய பணத்திற்கு பணவரவு உண்டாகும். அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகளை திரும்ப புடியும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே வெற்றிகள் உண்டாகும். இந்த எளிமையான மிளகு வழிபாட்டை முழு மனதோடு எவர் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுக்கு தொட்ட காரியங்கள் அனைத்துமே இந்த கந்தசஷ்டி நாளன்று முருகனின் அருளால் வெற்றிகரமாக நடைபெறும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.